இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளை நான் தானம்மா. நாளைக்கே இவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்க, நான் தானே பாத்துக்கணும். நாளைக்கே பட்டுன்னு போயிட்டாருன்னு வச்சுக்க. என்னடா பேசுற? அடிச்சுக்க போறானுங்களே. பெத்த அப்பாவை பேசுற பேச்சா இது? வார்த்தையை அளந்து பேசு. ஏன்டா சின்னவன, ஏன்டா அப்படி சவுண்ட் விட்டுனுக்குற? ஓ, அவர் போயிட்டாருன்னா இப்ப ஓசில அனுபவிக்கிறதுல அவர் போனதுக்கு அப்புறம் அனுபவிக்க முடியாது, அதானே? ஏய், யாரா ஓசில அனுபவிக்கிறா? அவனா? நீதான்டா ஓசில உட்காந்து திங்கிற. அப்பா நீங்க அமைதியா இருங்கப்பா. டேய் ஐயோ, என்னடா நீ அமைதியா இருக்கணும்னா அவர் அமைதியா இருக்காரு? புரியலையே. என்ன பாசம் படம் காமிச்சிருக்கீங்களா என்கிட்ட? டேய் வேண்டாம் சரவணா, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. வார்த்தையை அளந்து பேசு. மா, இன்ச்சி டேப் வச்சிருக்கா? மாமா, இன்ச்சி டேப் எங்க வச்சிருக்கா? இருந்த இடத்துல வந்து கூட தம்பி அளந்து பேசணும்னு சொல்றாப்ல. இப்படி 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 ஒவ்வொருத்தர்கிட்ட பேசும்போது அளந்து 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 பேசிட்டு இருக்கேன். என்னடா ஊர்ல உள்ளது நடக்காதா? பேசிட்டேன். என்னைக்கா இருந்தாலும் நடக்க போறதுதான்டா. யாரா இருந்தாலும் ஒரு நாள் சாவதாண்டா போறாங்க. இவரு மட்டும் என்ன சாகா வரமா வாங்கிட்டு வந்திருக்காரு. சொல்லிட்டு இருக்க, திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. ஓவரா பேசிட்டு இருக்க. என்ன என்னடா என்ன பேச வந்து அதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டு தேவையில்லாம அப்பா பத்தி ஏதாவது பேசுற. சீனா போறியா பொன்னாடி முன்னாடி? விடியா விடுகண்ண.